ஹே டிசைனர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்பன்னா, இது ஒரு பிகினருக்கான ஒரு சில டிப்ஸ் நான் சொல்றேன். எந்த மாரி லேர்ன் பண்ணும் டூல்ஸ் ஃபிக்மால அப்படின்றத வந்து நான் கைட் பண்றதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க இன்டர்மீடியேட் லெவல் அந்த மாரி போயிட்டீங்க அப்பன்னா, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்காது. மேபி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க ஆல்ரெடி பேசிக் எல்லாமே கத்துக்கிட்டீங்க அப்பன்னா. ஸோ இப்போ போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்பன்னா, டூல் அப்படின்றப்ப நீங்க சூஸ் பண்ணும்போது ஃபிக்மா, யுஎக்ஸ் போம்போது ஃபிக்மா வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? பெஸ்ட் டூலா இருக்கும். பிளஸ் ஈஸியரா வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஈஸியரா லேர்னும் பண்ணிக்க முடியும் ஃபிக்மாவை பொறுத்தவரைக்கும். ஓகேவா? ஸோ அதர் டூல்ஸ் இருக்கு. அது உங்களோட விருப்பம். நீங்க அத கத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் அப்டின்னா, நீங்க அந்த டூலுக்கு நீங்க போலாம். ஃபிக்மாவும் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்பன்னா, பேசிக் டூல் பார்த்தீங்கன்னா, இந்த மூவ் டூல் இதுல இருக்கிறது மட்டும் தான் டூல்ஸ். ஓகேவா? ரொம்ப அடிஷனலா அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் அந்த மாரிலாம் ரொம்ப இருக்காது. ஸோ டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மூவ் டூல், ஸ்கேல் டூல், அப்புறம் ஃப்ரேம், அப்புறம் வந்துட்டு ஸ்லைஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். செக்ஷன். அப்புறம் இதுல ஷேப்ஸ் இருக்கும். பென் டூல், பென்சில் டூல், டெக்ஸ்ட், இது கமெண்ட், அதுக்கப்புறம் இது பிளக்இன், ஆல் ஆக்சஸ். ஓகேவா? ஆக்ஷன்ஸுக்காக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்பன்னா, இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா கத்துக்கலாம். எந்த டூல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்பன்னா, பென் டூல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேவா? ஸோ பென் டூல் லேர்ன் பண்ணும்போது நீங்க எந்த மாரி ஐடியால பண்ணலாம் அப்பன்னா, கூகுள்ல போய் நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் இமேஜஸ்ன்னு போடுங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் வேணாலும் நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. லைக் ஆப்பிள் இமேஜ் இல்லன்னா வந்துட்டு சில கார்ட்டூன் இமேஜஸ் இந்த மாரி எல்லாமே அவுட்லைன் இமேஜஸ்ன்னு போடுங்க. அவுட்லைன் இமேஜஸ் தூக்கி வச்சு, பென் டூல வச்சு, அதுக்கு மேலேயே நீங்க என்ன பண்ணணும் அப்பன்னா, இந்த மாரி கர்வ் இருக்கு அப்பன்னா, இது இப்படி இந்த மாரியே பிராக்டிஸ் பண்ணி பழகணும் ஃபுல்லாமே நீங்க. ஓகேவா? ஸோ இது மூலியமா நீங்க வந்து கர்வ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வரைய கத்துக்கலாம். ஓகேவா? எதுக்காக அப்டின்னா, சில வெப்சைட்டுக்கு வந்து நீங்க டிசைன் பண்ணலாம். பென் டூல் யூஸ் பண்ணி நீங்க டிரா பண்ற மாரி வரலாம். ஓகேவா? அதுக்காக தான் பென் டூல். ஸோ அது வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. பேசிக்கா இந்த டூல்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்பன்னா, ஃப்ரேம் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகேவா? ஃப்ரேமுக்குள்ள நம்ம ஃப்ரேம் வைக்கணுமா? இல்ல ரெக்டாங்கிள் ஷேப் வைக்கணுமா? இந்த மாரி டவுட் வந்து சிலருக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெயின் ஃப்ரேம். நம்மளோட மொபைல் ஃப்ரேம். கரெக்ட்டா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ செக்ஷன் வைக்க போறேன். ஹீரோ செக்ஷனுக்கு நான் என்ன சூஸ் பண்ணுவேன்? ஃப்ரேம் தான் சூஸ் பண்ணுவேன். ரெக்டாங்கிள் கிடையாது. ஓகேவா? நான் ஃப்ரேம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப கலர் மட்டும் லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியறதுக்காக. ஸோ தென் நான் என்ன கன்டென்ட் வேணுமோ, அந்த கன்டென்ட் எல்லாமே நான் என்ன பண்ணிப்பேன் அப்பன்னா, டைப் பண்ணிப்பேன். இதுக்குள்ளேயே. நான் வந்து ரெக்டாங்கிளா இருந்தா என்ன பண்ணும் அப்பன்னா, அலைன்மென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. ரைட் சைடுல அலைன்மென்ட் செக்ஷன் இருக்குமா, அந்த மாரி நான் அலைன் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி நான் ஈஸியா வந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வச்சுக்குவேன். இப்ப இத நான் மூவ் பண்ணோம் அப்படின்னா, மொத்த கன்டென்ட் உள்ள இருக்க கன்டென்ட் எல்லாமே மூவ் ஆகும். ஓகேவா? இது வந்து டைம் சேவிங்கா இருக்கும். இன்னொன்னு நெக்ஸ்ட் செக்ஷன் வேணும் அப்படினாலும், நெக்ஸ்ட் செக்ஷனுக்கும் நான் இப்படிதான் பண்ணுவேன். இல்ல உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஷேப் இதுக்குள்ள வைக்கணும் அப்படின்றப்ப நீங்க வந்து ரெக்டாங்கிள் வந்து நீங்க போய்க்கலாம். இதுக்குள்ள இன்சைட்ல எந்த எலிமெண்ட்டும் வரல அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க ஈஸியா அப்படி போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிகினருக்கான டிப். ஸோ ஆல்ரைட், see you designers.